இப்போ விஜய் என்ன த்ரிஷா வந்து ஒன்று சேர போறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதுக்கு உதாரணமா தான் நேற்று 2 பேருமே வந்து மேரேஜுக்கு போயிருக்காங்க. ஒரே காஸ்டியூம்ல, ஒரே கார்ல. விஜயனனுக்கு வந்து நான் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன் தளபதி மொபைல் சார்பாக. உங்க லவ் வந்து சக்சஸ் ஆயிருச்சு சரிங்களா. உங்க ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ண போறீங்க, அதுவும் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு சரிங்களா. அக்காவை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து த்ரிஷாவை கூட வாழ போறீங்க சரிங்களா. உங்க லவ் சக்சஸ் ஆனதுக்கு தளபதி மொபைல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சரிங்களா. இதையும் நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்காங்க. இதுக்கு மேல வந்து அண்ணன் எப்படி வந்து வெளிப்படையா வந்து த்ரிஷா வந்து நான் லவ் பண்றேன், என்னோட 2வது லைஃப் வந்து அந்த த்ரிஷா கூட தான் வாழ போறேன்ட்டு எப்படிதான் வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. நேற்று அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து முட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் வந்து 2 பேரும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதான் உண்மை சரிங்களா. நீங்களாம் வந்து புரிஞ்சுக்கணும், நான் சொல்ல மாட்டேன், நீங்களா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அண்ணன் வந்து ஒரே காஸ்டியூம்ல ஒரே கார்ல வந்திருக்காங்க சரிங்களா. நீங்களே புரிஞ்சுக்கோங்க. டிவோர்ஸும் அண்ணன் வந்து கொடுக்க போறாங்க சங்கீதாக்காக்கு. 20ஆம் தேதி வந்து கோர்ட்டுக்கு போக போறாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, இந்த வருஷம் கடைசிக்குள்ள வந்து த்ரிஷாக்கும் விஜயனுக்கும் மேரேஜ் நடக்கும் சரிங்களா. அதுக்கு வந்து நான் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா. அவருக்கு இப்ப இருக்கிற லைஃப் பிடிக்கல, அதனால வந்து வேற லைஃபை தேடி போறாரு. சங்கீதாக்காவுக்கும் விஜயனுக்கும் என்ன சண்டை என்னன்னு அவனோட பர்சனல் சரிங்களா. என்ன சண்டை வேணா இருந்துட்டு போட்டோம். அவருக்கு இந்த லைஃப் பிடிக்கல, இன்னொரு லைஃபை வந்து தேடுறாரு. இப்போ இந்த காலத்துல எல்லாருமே இதை பண்ணதான் செய்யறாங்க. ஒரு லைஃப் பிடிக்கலையா இன்னொரு லைஃப் வந்து மாறி மாறி போறாங்க. இதை நான் சப்போர்ட் பண்றதுக்காண்டி சொல்லல, இருக்கிற இது அப்படிதான் சொல்றேன். ஊர்ல எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. ஒரு லைஃப் பிடிக்கலாம் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அந்த மேரேஜும் பிடிக்கலையா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாருமே வந்து நிறைய பேர் நானே வந்து எங்க ஊர்லயே பார்த்திருக்கேன். அதனால வந்து விஜய் நான் பண்ணும்போது எனக்கு வந்து புதுசா தெரியல சரிங்களா. இப்பதான் இப்படிதான் இருக்கு. அவருக்கு அந்த லைஃப் பிடிக்கல, அதனால இன்னொரு லைஃப்க்கு வந்து போறாரு. இதுல வந்து நம்ம வந்து கரெக்ட் தப்புன்னு சொல்ல நம்மளுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஆனா த்ரிஷாவை வந்து டிவிக்குள்ள கூட்டு வந்தா நான் கண்டிப்பா வந்து ஓட்டு போட மாட்டேன். பர்சனலாவே வச்சுக்கிட்டோம். அவர் கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம். கட்சிக்குள்ள வந்து உள்ள கூட்டம் தான். எனக்கு த்ரிஷாவை சுத்தமா பிடிக்காது. ஜெயலலிதா அம்மா மாதிரிலாம் வந்து த்ரிஷாவை வந்து நினைக்க முடியாது. அவங்க வந்து ஒரு பெரிய லீடர் ஜெயலலிதா அம்மா. ஆனா த்ரிஷாவெல்லாம் வந்து அரசியலுக்குள்ள கொண்டு வந்துட்டு த்ரிஷாக்கெல்லாம் வந்து சிங்கி அடிச்சிட்டு இருக்காதீங்க விஜய் ஃபேன்ஸ். அதான் சொல்லுவேன், விஜயனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. த்ரிஷாவை கூட்டம் வந்துட்டாங்க, த்ரிஷா அண்ணின்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தனமா போகாதீங்க. விஜயனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. அவர் த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவரோட பர்சனல். கட்சிக்குள்ள கூட்டு வந்தீங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்.